குமரி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கரை புரண்டு ஓடுவதால் மார்த்தாண்டம் பகுதிகளில் இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தில் 50 லாரிகள் தற்பொழுது சிக்கியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். தற்பொழுது தூத்துக்குடியில் 50 லாரிகள் சிக்கியிருக்கின்றன, மழை நீரில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதில் யாருடைய லாரிகள், விவரங்கள் என்ன? துறைமுகம் நகரான தூத்துக்குடியில் வெளிமாநிலங்களிலிருந்து அந்த துறைமுகத்திலிருந்து சரக்குகளை எடுத்து செல்வதற்கும் அதே போன்று கப்பலில் கொண்டு வந்து சரக்குகளை அனுப்புவதற்குமாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு அதிகபட்சமாக லாரிகள் வருவது வழக்கம். மதுரை பைபாஸ் சாலை என்று சொல்லக்கூடிய மதுரை தூத்துக்குடி பைபாஸ் சாலையில் இந்த லாரிகள் அனைத்துமே அவ்வப்போது கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பணிமனைகளில் அந்த லாரிகள் பணியில் ரிப்பேர் செய்யப்பட்டு மீண்டும் எடுத்து செல்லப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த லாரிகள் வெளிமாநிலத்தில் சேர்ந்த பல லாரிகள் இங்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனிடையே திடீரென்று எதிர்பாராத விதமாக குட்டி தீர்த்திருக்கின்ற இந்த கனமழையின் காரணமாக இந்த 50க்கும் மேற்பட்ட அந்த லாரிகள், குறிப்பாக வெளி மாநிலத்தை சேர்ந்த லாரிகள் இதில் சிக்கி தவிக்கின்றன. இந்த லாரிகளில் இந்த மழை நீர் வடிந்தவுடன் மீண்டும் இந்த லாரிகள் எவ்வாறு செயல்பட போகிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய அந்த லாரி ஓட்டுநருடைய வருத்தம். ஏனென்றால் முழுமையாக தண்ணீர் பாதி லாரிக்கு மேல் ஏறி இருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய இன்ஜின் முழுமையாக வேலை செய்கிறதா என்கின்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மழை எப்போது நிற்கும் என்ற அச்சமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக அவர்கள் இந்த லாரியை அங்கு பள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த லாரிகளை வெளியே எடுத்து வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். மழை குறைந்தால் மட்டுமே தான் இந்த லாரிகளை வெளியே எடுத்து கொண்டு வர முடியும். இது போன்று இன்னும் பல இடங்களில் லாரிகள் சிக்கி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செல்வகுமார், தற்பொழுது தூத்துக்குடியில நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எத்தனை அடி அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது? 50க்கும் மேற்பட்ட லாரிகள் தற்பொழுது சிக்கியிருக்கின்றன. இருக்கும் லாரிகள் வந்து வேற என்னென்ன லாரிகள் வந்து அங்க சிக்கிருக்க கூடும், அதை பற்றிய கணக்கெடுப்பு நடந்திருக்கா? சராசரியாக எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாகத்தான் இருக்கிறது. குறைந்தபட்சமாக ஒரு இடுப்பளவிற்கு, அதாவது 3 to 4 அடிக்கு மேலேதான் எல்லா இடங்களிலும் தண்ணீர் சென்று கொண்டு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இருசக்கர மட்டுமல்ல 4 சக்கர வாகனங்கள் அனைத்துமே பாதி இடங்களில் அந்த வண்டியினுடைய பாகங்கள் பாதி மூடிய வண்ணத்தில் தான் இருக்கின்றன. அதாவது வந்து இந்த வெளி மாநிலங்களுக்கு சரக்கு கொண்டு வர செல்லக்கூடிய அந்த பெரிய ட்ரக் கண்டெய்னர்கள், அதே போன்று அந்த சிமெண்ட் கட்டிட வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வகை லாரிகள், அதே போன்று ஒரு லோடுகள் மட்டும் எடுத்து செல்லக்கூடிய லாரிகள் என பல வகையான லாரிகள் இந்த மழையினால் சிக்கி தவித்திருக்கின்றன. தற்போது வெளியில் இருக்கக்கூடிய லாரிகள் மட்டுமே தான் 50, ஆனால் உள்ளே செல்ல இன்னும் கூடுதலான எண்ணிக்கையில் இது போன்ற லாரிகள் சிக்கி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மழை வெள்ளம் குறைந்தால் மட்டுமே தான் எத்தனை லாரிகள் சிக்கி இருக்கின்ற என்ற கணக்கெடுப்பை எடுக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். செல்வகுமார், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் தற்பொழுது பேருந்துகள் மற்றும் கார்கள் வெள்ள நீரில் தற்பொழுது தத்தளிக்கின்றன. நெல்லை மாவட்டம் முழுவதுமாக போக்குவரத்து ஆனது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு வாசிகளை மீட்கும் பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களை படகுகள் மூலமாக மீட்கும் பணி தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பேருந்துகள், கார்கள் தற்பொழுது மழை நீரில் மூழ்கியிருக்கின்றன.
நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. தற்பொழுது பார்க்கக்கூடிய காட்சிகள் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், அவற்றில் உள்ள பேருந்துகள் மற்றும் கார்கள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மீளவிட்டான் வரை நெடுஞ்சாலையில் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெள்ளம் பாய்வதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ஊர் மக்களை மீட்டு வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். தற்பொழுது பொதுமக்களை தாங்களாகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளை மீட்கும் பணி தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. எத்தனை இடங்கள்ல மழைநீர் சூழ்ந்திருக்கிறது? தற்பொழுதைய கால சூழல் அங்க எப்படி இருக்கு? தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தற்போது மழை லேசான சாரல் மழை தான் பெய்து வருகிறது. அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக கனமழையும் பெய்து வருகிறது. இருந்தாலும் மழை நீர் தேங்கிய நீர் நீர் மட்டமானது அதிகமாகி கொண்டேதான் இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. ஏனென்றால் அனைத்து குளங்களுமே நிறைந்து குளத்திலிருந்து மறுகாலிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு சில முக்கிய பெரிய குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீரும் ஊருக்குள்ளேயும் விவசாய நிலங்களுக்குள்ளேயும் வந்து விடுவதால் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மீளவிட்டானிலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரையிலுமே அனைத்து சாலைகளிலுமே மார்பளவிற்கு தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. மேற்கு பக்கத்திலிருந்து நீரோட்டமானது அதிகமாக கடற்கரை நோக்கி அதிகமாக இருப்பதால் மக்கள் பயணிப்பதற்கு மிகவும் அச்சப்பட்டு வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள். ஒரு சில வீடுகளிலேயுமே இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து அந்த குடியிருப்புகளில் இருக்கவங்க அச்சத்தில் இருப்பதால மீட்பு பணிக்காக அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை அங்க காலி தண்ணீர் பாட்டில்களை மூடைகளில் நிரப்பி அதன் மீது அமர வைத்து கொண்டு முகாம்களில் தங்க வைக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் தண்ணீரில் வரக்கூடிய முதியவர்களை இளைஞர்கள் மீட்டு முகாம்களில் கொண்டு தங்க வைத்து வருகிறார்கள். ஆனால் முகாம்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடிநீர் மற்றும் உணவு விரைவாக வழங்க வேண்டும் என அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மீளவிட்டானிலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை மார்பளவிற்கு தண்ணீர் இருப்பதற்கு மற்றொரு காரணம் என்னவென்றால் மழை நீரானது கடற்கரைக்கு சென்று சேரக்கூடிய பக்கில் ஓடை முழுமையாக நிறைந்து சாலைக்கு மேலே 2 அடிக்கு மேலே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கடல் போன்று காட்சியளிக்கிறது. முக்கியமான எல்லா இடங்களிலுமே செல்போன் நெட்வொர்க்கும் தடைப்பட்டிருப்பதால மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். இரவு முழுவதுமே முற்றிலுமாக மின்சாரமும் இல்லாமல் மொபைல் கைபேசிக்கு டவரும் இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள். மக்களை மீட்கக்கூடிய பணியில இளைஞர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அண்ணா நகர் பகுதியில மக்களை மீட்பதற்காக மாநகராட்சி சார்பில் ஒரு படகும் தற்போது விடப்பட்டுள்ளது. இன்னும் 1 மணி நேரத்தில் படகு மூலம் மீட்கக்கூடிய பணியும் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயக்குமார், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே தற்போது குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. 7 கிலோமீட்டர் வரை தூத்துக்குடியில் நெடுஞ்சாலையை வெள்ள நீர் பாய்ந்து ஓடியிருக்கிறது. தற்பொழுது அந்த பகுதி இளைஞர்களை பொதுமக்களை மீட்டு வருகிறார்கள். ஆண்டிப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மேகமலை அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேகமலையில் அருவியில் தற்பொழுது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவகுமார். தற்பொழுது சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு களசூழல் எப்படி இருக்கு? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குமரந்தூளு மலைப்பகுதியில் மேகமலை அருவி அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் இங்கு செல்வது வழக்கம். தற்போது தொடர் மழையால் அருவி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1000 கனஅடிக்கும் அதிகமாக தண்ணீர் வரத்து வந்துள்ளது. இதனால் மேகமலை வனத்துறை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்துள்ளது. இதனால் இருவரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்று வருகிறார்கள். மேலும் மேகமலை பகுதியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரசடி, வெள்ளிமலை, உடங்கல், ஆலிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வருகிறது.
இதனால் அருவிக்கு வரும் தண்ணீர் வரத்து அபாய அளவை தாண்டி விழுகிறது. இதனால் ஏற்கனவே குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக வனத்துறையினர் அப்புறப்படுத்தி பாதுகாப்பு இடங்களுக்கு கொண்டு சென்றார்கள். இதையடுத்து உடனடியாக மேகமலை வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்துள்ளது. மேலும் தொடர்ந்து அருவி பகுதியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீராகும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை அறிவித்துள்ளது. சிவகுமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. கன்னியாகுமரி இரவைப்புதூர் குளம் உடைந்து வெள்ளம் வெளியேறியதால் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது. அதன் காட்சிகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி இரவுப்புதூர் குளம் உடைந்து வெள்ள நீர் வெளியேறியதால் தற்போது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறது. கன்னியாகுமரி இரவிப்புதூர் குளம் உடைந்து தற்போது வெள்ள நீர் வீடுகளை தற்போது ஆக்கிரமித்து உள்ளது. வீடுகளை சூழ்ந்த வெள்ளத்தால் குடியிருப்பு வாசிகள் தற்போது பரிதவித்து வருகிறார்கள். அவர்களை மீட்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் நெற்பயிர்கள் மிகுந்த சேதமடைந்திருக்கின்றன. சரி. ஸ்ரீவைகுண்டம் தாதன்குளம் பகுதியில் ஏற்பட்ட மண் அரிப்பால் தண்டவாள மழைநீரில் மூழ்கி அந்தரத்தில் தொங்குகிறது. அதன் காட்சிகளை தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாதன்குளம் பகுதியில் தண்டவாளம் மழை நீரில் மூழ்கியுள்ள காட்சிகள் தான் இவை. அதை தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மண் அரிப்பால் தண்டவாளத்தில் அந்தரத்தில் தொங்குகிறது. தென் மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் தாதன்குளத்தில் தற்போது வெள்ளத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாதன்குளம் பகுதியில் தண்டவாளம் மழை நீரில் முற்றிலுமாக மூழ்கியிருக்கிறது. மண் அரிப்பால் தண்டவாளத்தில் தண்ணீர் புகுந்திருப்பதால் அந்தரத்தில் தொங்கக்கூடிய காட்சிகள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களுக்கான ரயில் போக்குவரத்து கடுமையாக முடங்கியுள்ளது. ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் இஸ்லாம் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இந்த அகஸ்தியர் அருவியானது இருக்கிறது. வனத்துறை கட்டுப்பாட்டில் இந்த அருவி இருக்குது. இது ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாக இந்த பகுதியில் செயல்பட்டு வருது. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவுடைய பல பகுதிகளிலிருந்து தினம்தோறும் இங்கே மக்கள் குளிக்க ஆர்வமுடன் வருவாங்க. இப்படி ஒரு மிக அழகான ஒரு அருவியாக இந்த அகஸ்தியர் அருவி இருக்குது. இந்த கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக இந்த அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி தற்பொழுது நீரானது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அந்த காட்சியையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். வெள்ள நீரானது அதிக அளவு அந்த அருவியிலிருந்து கொட்டிக்கக்கூடிய காட்சியை பார்த்து வருகிறோம். முக்கிய சுற்றுலாத்தலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த அதிக அளவு வெள்ளம் இந்த அருவியில் கொட்டுவதனால் மக்களுக்கு இந்த முழுவதும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. இந்த பகுதியில் குளிக்க மட்டுமல்லாது இந்த அருவியை பார்க்கவும் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த
செக் போஸ்ட்லேயே அவர்கள் வந்து தடுத்து மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இந்த அப்படியான சூழல் தான் உள்ளது. அதே போல் இந்த பகுதியில் வந்து சொரிமுத்து ஐயனார் கோயில், காரையாறு அணை உள்ளிட்டவை இருக்குது. அந்த பகுதிகளுக்கும் வந்து மக்கள் வந்து அனுமதிக்கப்படவில்லை. யாரேனும் வந்து அனுமதி மீறி அவர்களை குளிக்க சென்று விடலாம் என்கிற காரணத்தினால வந்து அனுமதி வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த தற்பொழுது வந்து நீரானது அதிக அளவு வந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை வந்து நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அருவியிலேருந்து வரக்கூடிய தண்ணீரும் வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு வந்து செல்லக்கூடிய தண்ணீராக தான் இருக்கு. இப்போ தொடர்ந்து இந்த வெள்ளப்பெருக்கு அதிகமாச்சுன்னா அந்த நீரான தாமிரபரணியிலும் வந்து வெள்ளப்பெருக்கு கூடுதலாக வந்து ஏற்படக்கூடிய அபாயம் வந்து ஏற்படும். இப்போ அந்த நிலை தான் இருப்பு. இதை வந்து நாம் வந்து தடுக்க முடியாது. அருவியில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளத்தை வந்து தடுக்க முடியாது. மழை வந்து குறையும் போது தான் இந்த வெள்ளப்பெருக்கானது குறைய வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த நீரானது தற்போது தாமிரபரணி ஆற்றுக்கு தான் வந்து செல்லுது. தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வந்து வெள்ளம் ஏற்படுவதற்கு இந்த அருவியும் ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்கு. இப்போ இந்த பகுதி வந்து முழுக்க வந்து வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியாக வந்து இருக்குது. தினந்தோறும் வந்து ஏராளமான மக்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்து சுற்றுலா தலத்தில் என்பதனால் வந்து செல்வாங்க. வந்து இங்கே வந்து குளிப்பதற்கான அனுமதியை வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படும். ஆனால் அதாவது நேற்றே வந்து இந்த பகுதி வந்து முழுவதுமாக வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. யாரும் வந்து உள்ளே வந்து அனுமதிக்கப்படவில்லை. முழுவதுமாக வனத்துறை அதிகாரிகள் அந்த சுங்கச்சாவடியில் நின்று அவர்களை வந்து அங்கேயே தடுத்து திருப்பி அனுப்புகிறார்கள். பொதுமக்கள் வேடிக்கை பார்க்க செல்கிறோம் என கூறினாலும் கூட அவர்களையும் வந்து அனுமதிக்கவில்லை. முற்றிலுமாக சுற்றுலா பயணிகளுக்கு வந்து தடை வந்து இந்த பகுதியில் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியும் மட்டுமல்லாது இந்த பகுதியில் செல்லக்கூடிய நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சொரிமுத்து ஐயனார் கோயில் வந்து ஒரு முக்கியமான கோயிலாக இருக்குது. அந்த கோயிலுக்கு செல்லவும் வந்து அந்த மக்களுக்கு வந்து முழுமையாக வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. நெல்லை மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் பொதுமக்கள் மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். நெல்லை மீனாட்சிபுரம் பகுதியில் குடியிருப்புகளை முற்றிலுமாக மழைநீர் சூழ்ந்து தரைத்தலங்கள் பல்வேறு இடங்களில் மழை நீரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய முதல் தளம், இரண்டாம் தளங்களில் மக்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதிகளில் எந்த அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது அப்படின்றத அந்த காட்சிகளில் நாம் திரையில் பார்க்கிறோம். பல்வேறு பகுதிகளிலும் மழை நீர் சூழ்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து நீர் அங்கு வடியாத நிலை என்பது இருக்கிறது. நெல்லை மீனாட்சிபுரம் பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல்லையை பொறுத்தவரை அங்கு இயல்பை விட 135% கூடுதல் மழை பெய்திருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் வரலாறு காணாத இந்த மழையால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் தரைப்பாலங்கள் மழை நீரால் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. பல ரயில் வழி பாதைகளில் நீர் சூழ்ந்து முற்றிலுமாக ரயில் போக்குவரத்தும் தடைபட்டிருக்கக்கூடிய நிலையில் சில இடங்களில் ரயில் தண்டவாளங்களில் மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி நாகர்கோவிலில் திருப்பதி சாரம் நெசவாளர் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி. கிட்டத்தட்ட 150 வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது.
வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் வசித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திருப்பதி சாரம் நெசவாளர் குடியிருப்பு பகுதியை வெள்ளம் சூழ்ந்ததன் காரணமாக அங்கிருந்த மக்கள் கிட்டத்தட்ட 150 வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாகவே 4 மாவட்டங்களிலும் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களிலுமே இந்த மழை என்பது கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. வெள்ள மீட்பு பணிகளை அரசு நிர்வாகம் முடுக்கிவிட்டிருக்கிறது. மேலும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதிலும் அதிகாரிகள் களமிறங்கியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு அத்தியாவசிய தேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8148539914 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவித்து தங்களுக்கு தேவையான நிவாரண உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையதள பக்கங்களிலும் உதவியை கோரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோவிலில் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் வசித்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். திருப்பதி சாரம் நெசவாளர் காலனியை வெள்ளம் சூழ்ந்த அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பழனியில் தொடர் மழையால் குளங்கள் நிறைந்து நுரையுடன் தண்ணீர் வெளியேறி வருகிறது. மேலும் சண்முகா நதி ஆற்றில் கூடுதல் தண்ணீரும் திறக்கப்பட்டிருக்கிறது. சண்முக நதி ஆற்றில் கரை புரண்டு ஓடி வருகிறது தண்ணீர். தொடர் மழை காரணமாக குளங்கள் நிறைந்து நுரையுடன் நீர் வெளியேறி வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சண்முகா நதி ஆற்றில் கூடுதல் தண்ணீரும் திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சண்முகா நதி ஆற்றில் கரை புரண்டு தண்ணீர் ஓடுகிறது. கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாநகராட்சி சார்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஜேசிபியில் சென்று உணவு விநியோகிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நெல்லையை பொறுத்தவரைக்கும் முதல் தளம் மூழ்கும் அளவுக்கு மழை என்பது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் மேல்தளங்களுக்கு சென்று பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அந்த நிலையில் அங்கு அவர்களுக்கு தேவையான உணவை தற்போது மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக சென்று வழங்கி வருகிறார்கள். ஜேசிபி மூலமாக அந்த உணவுப் பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதில் அரசு நிர்வாகம் தீவிரம் காட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. நெல்லையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அரசு அதனை உறுதி செய்திருக்கிறது. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தற்போது அவர்களுக்கு தேவையான உணவினை மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக தற்போது அரசு வழங்கி வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநகராட்சி சார்பாக உணவு விநியோகம் செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளில் முதல் தளம் மற்றும் 2ஆம் தளங்களில் தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு ஜேசிபி மூலமாக உணவுப் பொருள் கொண்டு சென்று விநியோகிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நெல்லையை பொறுத்தவரைக்கும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நெல்லை மாவட்டம் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு மழையின் தாக்கம் என்பது அங்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட முட்டளவுக்கு முழங்கால் அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது உணவுப் பொருள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஜேசிபி மூலமாக உணவுப் பொருள் கொண்டு சென்று மாநகராட்சி சார்பாக தற்போது மக்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நேற்று இரவு வரை கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையும் பல பகுதிகளில் கனமழையும் பெய்து வந்தது. குறிப்பாக மலையோர பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக
மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1 மற்றும் 2 ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்த வண்ணமே காணப்பட்டது. இதையடுத்து 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 5032 கன அடி உபரி நீரும், 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையிலிருந்து வினாடிக்கு 5087 கன அடி உபரி நீரும் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த 2 அணைகளிலுமாக வினாடிக்கு கிட்டத்தட்ட 10,119 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் மாவட்டத்தினுடைய முக்கிய ஆறுகளான குறிப்பாக தாமிரபரணி ஆறு, கோதை ஆறு, பரளி ஆறு மற்றும் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில பாதுகாப்பு வேலியை தாண்டி சிறுவர்களுடைய நீச்சல் குளம் இதெல்லாம் மூழ்கடித்து தண்ணீர் வேகமாக ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கான தடை நேற்றும் தடை அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றும் தற்போது அந்த தடையானது தொடர்கிறது. 2வது நாளாக நீடிக்கிறது. மேலும் தண்ணீரின் வேகம் மிகவும் அதிகரித்து காணப்படுவதால பொதுமக்கள் அந்த அருவிக்கு மிக அருகில் செல்ல வேண்டாம் என்கின்ற மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு. தொடர்ந்து மழை தற்போது சற்று ஓய்ந்திருந்தாலும் அணைகளில் இருந்து உபரி நீரானது தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருவதால் தண்ணீரின் வேகமும் அதிகரித்த வண்ணமே காணப்படுகிறது. தற்போது அருவி இருக்கக்கூடிய அந்த அருவியிலிருந்து தண்ணி ஓடக்கூடிய அந்த ஆறுகளில் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கே தவிர அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இதுவரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு என்பது இல்லை என்பதை நம்ம நேரடியாக பார்க்க முடிந்தது. பெரிய அளவில் இதுவரைக்கும் அதாவது இந்த மாதிரியான அணைகள்ல உபரி நீர் அதிக அளவில் 10,000 கன அடி அப்படி திறந்து விடும்போது முக்கியமாக வைக்கலூர் இந்த பகுதிகளெல்லாம் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் உடனே ஏறும். ஆனா தற்போது வரை இந்த நிமிடம் வரை பெரிய அளவில் தண்ணீர் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வரல அப்படிங்கறத நம்முடைய தகவல் உறுதிப்படுத்துது. இந்த மழை பெருமழையாகத்தான் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 39 இடங்களில் அதி கனமழையும், 33 இடங்களில் மிக கனமழையும், 12 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. காலையில் 6 மணிக்கு முட்டளவுக்கு தண்ணி இருந்துச்சு, இப்போ நெஞ்சளவுக்கு தண்ணி இருக்கு. இப்போ முடியாம வீட்டுக்குள்ளே இருக்கு, ஒண்ணுமே கிடையாது வீட்டுல. நடமான கூட வழி இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ தூரம் போயிட்டு ஃப்ளாட்டாக போயிட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.